வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக வழிபாடு எப்படி பண்ணணும். ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம். ஸோ கோயிலுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நவகிரகங்களுக்கு போய் நவகிரகங்களை கும்பிட்டுட்டு இந்த நவகிரகங்களை 9 முறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம சாமி கும்பிடவே போகிறோம். அப்போ இந்த நவகிரகங்களை எல்லாருமே வழிபடுறோம். ஆனால் நமக்கு நவகிரக தோஷம் அப்படின்னு வருது. ஸோ நவகிரக தோஷம் இருக்கிறவங்க சிறப்பாக நவகிரகங்களுக்கு தனியாக வழிபாடு அர்ச்சனை எல்லாமே செய்வாங்க. ஸோ அப்படி செய்கிறத நம்ம முறையாக செய்கிறோமா? ஏன்னா எல்லாருமே செஞ்சாலும் எல்லாருக்கும் இந்த தோஷம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய அளவுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை. அப்போ இந்த நவகிரக பரிகாரங்களாக இருக்கட்டும், இல்லை நவகிரகங்களோட வழிபாடாக இருக்கட்டும், அதை சரியான முறையில் செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த நவகிரகங்களை நம்ம சரியான வழியில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கேன். இந்த முறையில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லா தோஷங்களுமே விலகி நல்லபடியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நம்ம கோயிலுக்கு போனதும் ஃபஸ்ட்டு நவகிரகங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு தாங்க அதற்கப்புறமே நம்ம சாமியவே கும்பிட போவோம். ஸோ நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவங்களோட கையிலேருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்ச தீபம் போடுவோம். ஸோ மோட்ச தீபம் போட்டதுக்கப்புறம் சிவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மத்தை கொண்டு போய் சனி பகவானோட கையில் கொடுத்து இவரோட கருமத்துக்கு ஏற்ற மாதிரி வழிநடத்து அப்படின்னு சொல்லி சனிக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. ஸோ அதனால தான் ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்த வச்சும், கேது எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அந்த இடத்த வச்சும் நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாக்களை ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்மளை பிறப்புலேருந்து இறப்புக்கு அப்புறமும் வழிநடத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகங்கள் தாங்க. இந்த நவகிரகங்களால தான் நமக்கு தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. ஏன்னா நம்மளோட கர்மாக்கு ஏற்ற மாதிரி எந்த கிரகம் பலம் குறைவா இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய தோஷங்கிறது நமக்கு வருங்க. அப்படி நமக்கு இப்போ ஏதோ நம்ம செஞ்சுருக்கோம், நமக்கு வந்துருச்சு. இந்த நவகிரகங்களை எப்படி வழிபட்டு அந்த தோஷத்தை குறைக்கணும் அப்படிங்கிற வழியை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட போகிறோம். அவர் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு புதன் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம நவகிரகங்களில் புதனை போய் சிறப்பாக வழிபடணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்மளும் புதனை போய் வழிபட்டுட்டு வருவோம். 9 வாரங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்மளும் 9 வாரங்கள் போயிருப்போம். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுமே இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நவகிரகங்கள்ல நமக்கு புதனோட வலிமை கம்மியாக இருக்குது. ஸோ புதனுக்கு நம்ம போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா எல்லா நேரத்திலையுமே செய்யக்கூடாதுங்க. ஸோ எப்படி செய்யணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ நவகிரகங்களுக்குரிய தானியங்கள் என்ன, வஸ்திரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குரிய தானியங்களோடையும் வஸ்திரத்தோடையும் போய் அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு 9 வாரங்கள் முடியும் போது அவங்களுக்குரிய நெய்வேத்தியத்தோட சேர்த்து சக்கரை பொங்கல் வச்சுட்டோனுங்க. ஏன்னா 9 வாரம் நம்ம வந்துட்டோம், இதற்கப்புறம் என்னால் வர முடியலையான்னு தெரியல, என் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி சக்கரை பொங்கல் வச்சு ஒரு 10 பேத்துக்காவது கொடுத்துட்டோனுங்க. ஸோ இந்த முறையில் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நவகிரகத்தோட தோஷம் அப்படிங்கிறது. ஸோ இதை கோயிலுக்கு போய் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நவகிரகங்கள்னா என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாங்க. ஸோ ஞாயிறில் ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய 7 நாட்களுமே 7 கிரகங்களுக்குரியது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஸோ இதில் ஞாயிறு அப்படின்னா சூரியனுக்குரியது. ஸோ இந்த சூரியனை சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம போய் முடி வெட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை முடி வெட்டுறது உடல் ஆரோக்கியத்திற்கும் பெற்ற தந்தைக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும். சூரியன் அப்படின்னாலே தந்தை. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு சனிக்கிழமை அந்த வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யோகமாக இருக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஞாயிறு அப்படின்னா சூரியன், திங்கள் அப்படின்னா சந்திரன். ஸோ அதுக்கடுத்து வர்றது எல்லாத்துக்குமே தெரியும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இதில் ராகு கேது கூட சேர்த்து மொத்தம் நவகிரகங்கள் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம ஜாதகத்தை கொண்டு போகிறோம். ஸோ நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ புதனை எப்படி நம்ம போய் அர்ச்சனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம எப்படி போவோம், நேரடியாக போவோம். புதனுக்கு ஒரு அர்ச்சனையை மட்டும் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும். அப்படி இல்லாமல் புதனுக்குன்னு சில நவ தானியங்கள் இருக்குங்க. ஸோ நவ கிரகங்களுக்குரிய தானியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ சூரியன் எடுத்துக்கிட்டால் கோதுமை, சந்திரன் எடுத்துக்கிட்டால் நெல், செவ்வாயின் எடுத்துக்கிட்டால் துவரை, புதன் எடுத்துக்கிட்டால் பாசி பயறு, குருன்னு எடுத்துக்கிட்டால் கடலை. அதுவும் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டக்கடலையை வச்சு குருவுக்கு போடும். அதே மாதிரி ஸ்வீட்டும் அவருக்கு
அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னா மொச்சை, சனி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் எள்ளு, ராகு அப்படின்னா உளுந்து, கேது அப்படின்னா கொள்ளுங்க. ஸோ இது எல்லாமே நவ கிரகங்களுக்குரிய தானியங்கள். ஸோ அதே மாதிரி நவ கிரகங்களுக்குரிய நிறங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு புதன் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த புதனுக்குரிய கலரில் வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் அவரை வந்து நீங்கள் சாந்திப்படுத்தினீங்கன்னா மட்டும்தாங்க அந்த கிரகத்துக்குரிய தோஷம் அப்படிங்கிறது வந்து விலகும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் கலர் கல் போடுறனாலையோ இல்லை வந்து வேறு விஷயங்கள் செய்கிறனாலையோ உங்களுக்கு அவங்களோட தோஷம் அப்படிங்கிறது குறையாது. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சூரியனுக்குரிய கலர் பார்த்தீங்கன்னா சிவப்பு, சந்திரனுக்குரிய கலர் பார்த்தீங்கன்னா வெள்ளை, செவ்வாய்க்கும் பார்த்தீங்கன்னா சிகப்பு தான் வந்து உரியது, புதனுக்கு பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சை, அதனால தான் பாசி பயிறு கலர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, குருவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள், சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை, சனிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கருப்பு, ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா நீல கலர் எல்லாமே வந்து ராகுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா செம்பு கலர், அதனால தான் கேதுவை பார்த்தீங்கன்னா செம்பாம்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நவகிரகங்களுக்குரிய தானியங்களும் கலர்களும் வந்து இதுதாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு புதன் தோஷம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம புதனுக்குரிய நவதானியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசி பயிர். அப்போ பாசி பயிர் வந்து கொஞ்சம் வாங்கிக்கணுங்க. அதே மாதிரி அவருக்குரிய வந்து வஸ்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சை. அப்போ இப்போ நீங்கள் நவகிரக தோஷத்துக்கு புதனை கும்பிட்றதுக்கு போகிறீங்க அப்படின்னா பாசி பயிர் வந்து கொஞ்சம் வாங்கிக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சை நிறத்தில் வந்து வஸ்திரம் அவருக்கு வாங்கிட்டு போய் வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி அந்த பாசி பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாசி பயிரை அவிச்சு நீங்கள் வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னுமே உங்களுக்கு வீரியமாக வேலை செய்யுங்க. ஸோ இப்போ இதை புதன்கிழமை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா புதன் தோஷம் இருக்குது. ஸோ புதன்கிழமை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ புதன்கிழமை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன்னா புதன்கிழமை பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து நேரங்கள் இருக்குது. அப்போ இது எல்லா நேரத்துலையுமே செய்யலாமான்னா இந்த இடத்துல தாங்க நம்ம ரொம்ப தப்பு பண்ணுவோம். அதாவது என்ன அப்படின்னா இப்போ புதன் ஹோரையில் தான் நம்ம அதை பண்ணால் அது ரொம்பவே நல்லபடியாக வேலை பார்க்குங்க. இப்போ புதன் அன்னைக்கு நீங்கள் புதன் ஹோரையில் விட்டுட்டு சனி ஹோரையில் பண்ணிங்கனாலோ இல்லை செவ்வாயோட ஹோரையில் பண்ணிங்கனாலோ அந்த தோஷம் வந்து தோஷமாகவே தாங்க வந்து இருக்கும். ஏன்னா அதை வந்து நம்ம நிவர்த்தி செய்யணும். அப்போ புதன்கிழமைகளில் புதன் ஹோரை எப்போ வருதோ அந்த நேரம் போய் புதனுக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அந்த புதனோட தோஷம் அப்படிங்கிறது குறையும். ஸோ இப்போ புதன்கிழமை நம்ம போய் செய்கிறோம் அப்படின்னா புதனோட ஹோரை பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வருங்க. ஸோ அப்போ இந்த புதன்கிழமை அந்த புதன் ஹோரையில் இந்த புதன் கிரகத்தோட வலிமை பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இருக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா தான் உங்களோட தோஷம் அப்படிங்கிறது குறையும். இதை விட்டுட்டு நீங்கள் சனியிலையோ செவ்வாழையோ செஞ்சீங்க அப்படின்னா அந்த தோஷம் இன்னும் அதிகமாகிறதுக்கே அதிக அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ என்னால் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த நேரம் திரும்ப வருங்க. புதனோட ஹோரை வரும். மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மேக்ஸிமம் கோயில் பார்த்தீங்கன்னா நட சாத்தி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த சமயம் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா இதே 8 to 9 அதே புதன் ஹோரை வருங்க. அப்போ காலையில் 6 to 7 இல்லைன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா 8 to 9 நீங்கள் போய் புதன் ஹோரையில் புதன் பகவானுக்குரிய பாசி பயிர் அவருக்குரிய வஸ்திரம் வச்சுட்டு கொஞ்சோண்டு பாசி பயிர் செஞ்சு எல்லாருக்கும் நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் நவகிரக தோஷம் இருக்குன்னா இதைத்தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செய்யணும். ஸோ நவ கிரகங்களை பார்த்தீங்கன்னா 9 முறை சுற்றி வருவோம். அப்படி நம்ம சுற்ற ஆரம்பிக்கும் போதும் சுற்றி முடிக்கும் போதும் ராகு கேது சனியில் ஆரம்பிக்காமையும் இருக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல முடிக்காமையும் வந்து இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி சுப கிரகங்களை பார்த்து நீங்கள் ஆரம்பித்து முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னுமே அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க. ஸோ நவகிரகங்களோட தோஷங்கள்லாம் குறையிறதுக்கு இது ரொம்பவே நல்லபடியாக வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் உங்களோட பலன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ இந்த முறையில் தான் வந்து செய்யணும். அதே மாதிரி 9 வாரங்கள் நீங்கள் இந்த பாசி பயிரெலாம் செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு 9வது வாரம் பார்த்தீங்கன்னா இந்த பாசி பயிர் கூடயே கொஞ்சோண்டு இனிப்பு வகை எதையாவது வந்து கொடுத்துட்டு வருங்க. பொங்கல் அப்படி இல்லை அப்படின்னா கல்கண்டு சாதம் வந்து சில பேர் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம அந்த கடலை மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, அதையாவது கொடுத்து அந்த 9வது வாரம் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 9 வாரங்கள் கண்டினியூவாக போயிட்டு அதற்கப்புறம் உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் போய் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா அந்த கிரகத்தோட தோஷம் வந்து உங்களுக்கு குறைஞ்சி ரொம்பவே சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.